ஏண்டா கடுப்பா இப்படி உத்து உத்து பாக்குற? நான் என்ன உனக்கு வட்டிக்கு பணம் கொடுக்கணுமா? தள்ளி நில்லுடா. ஆமா, இவரு பெரிய அம்பானி பரம்பரை, வட்டிக்கு விடுறாரு. கையில இருக்கிற வடையில ஒரு சின்ன துண்டு போட்டா உன் சொத்தா குறைஞ்சு போயிடுமே. டேய், உன் கண்ணு பட்டு வர பாதி தொண்டையில அடைக்குதுடா. ஏச்சி ஒழுங்க பாக்குறான் பாரு. போல அந்த பக்கம். இவன்லாம் மனுஷனா இறக்கமே இல்லாத பயலா இருக்கானே. சரி, நம்ம பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணுவோம். ஐஸ் வைக்கிறியா? பிஸ்கட் வடை வேணும். அதனே நல்ல வாள் ஆடுது. ஆனா உனக்கு கொத்தை துண்டு கூட வர மாட்டேன். ஏலே லோகு, மனசாட்சியே இல்லையாடா உனக்கு? என்ன இப்படி உருகி உருகி பார்க்க விடுறியேடா? நேத்து ராத்திரி நான் வரும்போது என்ன பார்த்து குறைச்சாதானே நீ? இருட்டுல என் வெட்டியை கடிக்க வந்த. தெருவுல போன எல்லாரும் சிரிச்சாங்க. அப்போ எங்கடா போச்சு இந்த பாசம்? அடப்பாவி, ராத்திரி இருட்டுல நீ யாருன்னு தெரியாம ஏதோ திருடன் நினைச்சு குறைச்சது ஒரு குத்தமாயா? மனுஷங்களை விட ரொம்ப வஞ்சகம் பிடிச்ச பயலா இருப்பான் போலியே. உனக்கெல்லாம் வடை போட்டா நான் ஊர்ல பெரிய பேமானி ஆயிடுவேன். போடா போய் வேற எவனையாவது புடி. வடைய முழுசா திங்கிறியே, உனக்கு வைத்தாலதான் போக போகுது. வடை தரலன்னா பரவாயில்ல, உனக்கு ஒரு ஸ்பெஷல் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கிறேன் இரு. நாய் மெதுவாக திரும்பி லோகநாதனின் புது சைக்கிள் பக்கத்தில் போகிறது. பின்னங்கால தூக்கி டயரில் உச்சா போகிறது. வடை தரலன்னா பரவாயில்ல மாமே, உன் சைக்கிளுக்கு நல்லபடியா அபிஷேகம் பண்ணியாச்சு. போயிட்டு வரேன், நாளைக்கு மீட் பண்ணுவோம். நாளைக்கு இந்த பக்கம் வாடா. உன்னை பஞ்சாயத்துல புடிச்சு கொடுக்கல பேர் லோகநாதன் இல்லடா. ஓடி போகாதே, உன்னை விட மாட்டே.